கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். நல்லறிஞர்களை பற்றி படித்தாலும் பேசினாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்குங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்லறிஞரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொன்ன அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் அது. பிகாஸ் என்பது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, ஏனென்றால் என்று தமிழில் சொல்லுவோம். நம்ம ஒரே சென்டென்ஸில் 3 பிகாஸ் வர்ற மாதிரி ஒரு சென்டென்ஸை உருவாக்க முடியுமான்னு கேட்டாங்க. அவர் சற்றும் தயங்காமல் சொல்கிறாரு, நோ சென்டென்சஸ் கேன் எண்ட் வித் பிகாஸ். பிகாஸ் பிகாஸ் இஸ் அ கன்ஜக்ஷன் அப்படிங்கிறார். வாக்கியங்கள் ஏனென்றால் என்று முடிவதில்லை. ஏனென்றால் என்பது இணைப்பு சொல். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் யார் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, காஞ்சிபுரத்தில் பிறந்த சின்ன காஞ்சிபுரத்தில் நடராச முதலியார் பங்காரு அம்மாள் இவர்களுடைய தம்பதியாக பிறந்த காஞ்சிபுரம் நடராச முதலியார் அண்ணாதுரை, அதாவது CN அண்ணாதுரை அவர்கள் தரிநீர் குடும்பத்தில் பிறந்தவர் தான். எளிய குடும்பம். பள்ளிக்கூடத்துக்கு போனார். கொஞ்ச நாள் கழித்து மேற்பட்டு படிக்க முடியலை. அப்போ என்ன செஞ்சாங்க, அவரை எழுத்தரா அங்கே இருக்க நகராட்சியில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. நம்ம சொல்லுவோம்ல, சாதாரணமாக உள்ளூரில் இருக்கிற பஞ்சாயத்து போர்டில் அவர் எழுத்தரா வேலை பார்த்துட்டு இருந்தார். சரி, இது பெரிய விஷயமா? எழுத்தராக இருந்த ஒருவர் அவர் போட்ட கையெழுத்தில் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து மாறுகின்ற அளவிற்கு முதலமைச்சராக வந்தார் பாருங்க. அதுதான் அவருடைய சிறப்பு. பச்சையப்பன் பள்ளியில் படித்தார் காஞ்சிபுரத்தில். பிறகு பச்சையப்பன் கல்லூரியில் சென்னையில் போய் படித்தார். அங்கே தான் பொருளாதாரம் படித்தார், வரலாறு படித்தார், ஆங்கிலம் படித்தார். பேச்சாளர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், நாடகங்கள் எழுதியவர் என்று இத்தனை திறமை அவருக்கு உண்டு. அவருடைய நாடகங்கள்னு சொன்னீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய நாடகத்தால் பெயர் பெற்றவர்கள் பலர் உண்டு. ஏன், வாழ்க்கையே பெற்றவர் ஒருவர் உண்டு. யார் என்று கேட்டால் அவர்தான் விழுப்புரம் சின்னையா மூப்பனார் மகனாகி கணேசன், VC கணேசன். அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. சிவாஜி கண்ட இந்திராஜ்யத்தில் அண்ணா அவர்கள் அந்த நாடகத்தை எழுத அதில் நடித்து பெயர் பெற்ற கணேசன் தான் பிறகு சிவாஜி கணேசனாக மாறினார். என்றால் அவருடைய வசனம் அதற்கு காரணம். சினிமாவிற்கு வசனம் எழுதினார். வேலைக்காரி, ஓரிரவு, நல்லதம்பி, சொர்க்கவாசல் போன்ற படங்கள் எல்லாம் அண்ணா அவர்கள் எழுதிய கதைவசனத்தால் மிளிர்ந்தன. கதைவசனம் எழுதுவார், மேடையில் பேசுவார். பேச்சு எப்படி அமையும் தெரியுமா? எளியவர்களையும் சென்று ஈர்க்கும் என்றும் இருக்கும். சொல் அவ்வளோ அழகாக விழுகும். எப்படி, ஒரு நாள் சீரணி அரங்கம்ங்கிறது இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரை. அந்த கடற்கரையில் 10,000 பேர் கூட்டியிருக்காங்க. இரவு 10:30 மணிக்கு அண்ணாவை பேச விட்றாங்க. அது தேர்தல் கூட்டம். எப்படி பேசுனா தெரியுமா? 4 வார்த்தை தாங்க. மாதமோ சித்திரை, நேரமோ இரவு மணி 10:30, உங்கள் கண்களில் தெரிவது நித்திரை, நீங்கள் எங்களுக்கு அளிக்க வேண்டும் முத்திரை முத்திரை முத்திரைனார். முடிஞ்சு போச்சு. பார்த்திங்களா? தமிழை இப்படி பயன்படுத்த அவரால் மட்டுமே முடியும். அது மட்டுமில்லை, பெரியாரோடு இருந்து பத்திரிகை ஆசிரியராக திராவிட கழகத்தில் இருந்தார். விடுதலை குடியரசு போன்ற பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தார். பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். தேர்தல் போட்டியிட்டார், தோல்வியடைந்தார். பாராளுமன்ற எம்பியாக அங்கே சென்று சொற்பொழிவாற்றினார். அவருடைய கன்னி பேச்சிலே இந்தியா பாராளுமன்றமே மயங்கி நின்றது. இன்னும் சொல்வதாக இருந்தால், திராவிட நாடு பற்றி இவர் பேசிய போது, திராவிடம் என்று சொல்கிறீர்களே, எங்கே இருக்கிறது திராவிடம் என்று கேட்டாராம் இந்தியாவுடைய மிகச்சிறந்த பிரதமர்கள் ஒருவராகிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு. உடனே பேரறிஞர் அண்ணா சொன்னாராம், நம்முடைய தேசிய கீதத்திலே இருக்கிறதே திராவிட உச்சல வங்கா என்று இருக்கிறது என்று சொன்னவுடன் நேரு அவர்களே மயங்கி போய்விட்டாராம். அத்தகைய பெருமை மிகுந்தவர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2 ஆண்டுகள் பணியாற்றினார், 67லிருந்து 69 வரைக்கும். அப்போதுதான் 2வது உலகத் தமிழ் மாநாட்டை அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதமாக நிகழ்த்தி காட்டினார். உடல் நலத்தின் காரணமாகத்தான் அவருடைய வாழ்க்கை தொடர முடியவில்லை. ஆனாலும் கூட அமெரிக்காவிலே ஏல் பல்கலைக்கழகத்தில் சென்று பேசியிருந்தார். மேடைகளை மட்டுமில்லை, சட்டசபையில் பேசுகிற போதும் கூட அப்படித்தான் இருக்கும். ஒரு முறை உடல் நலமில்லாது அவருடைய நாட்கள் குறுகி கொண்டு வருகின்ற போது முதலமைச்சராக இருக்கிறார். எதிர்க்கட்சியில் இருந்த ஒருத்தர் எழுந்து, உங்களுடைய ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன என்று சொல்ல வேண்டியதற்கு பதிலாக கருத்திருமன் என்பவர் என்ன பண்ணிட்டாரா, காங்கிரஸ் கட்சிக்காரர், அண்ணா யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு அப்படின்ட்டாராம். சொல்லிவிட்டு அவரே ஐயோ அப்படி சொல்லிட்டவன் அப்படின்ட்டாராம். ஒரு நோயுற்றவரை பார்த்து இப்படி சொல்லலாமா? உங்களுடைய ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன என்று சொல்வதற்கு பதிலாக
உங்களுடைய வாழ்நாட்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு விட்டதுன்னு சொல்லிவிட்டாராம். யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட் அப்படின்ட்டார். உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆனாங்க. ஆனால் அண்ணா சற்றும் தயங்காமல் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெசர்ட் அப்படின்னார். எல்லாரும் அப்படியே இருந்துச்சு கை தட்டினாங்க. ஏன் தெரியுமா? இது பைபிளில் வரக்கூடிய வாசகம். யூதாஸ் சொல்கிறான் ஜீசஸை பார்த்து, உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன, யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட். அதற்கு ஜீசஸ் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு தெரியும், என் பாத அடிகளை நான் அளந்து வைக்கிறேன், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெசர்ட்னாராம். அப்படி எதிர்க்கட்சிக்காரரும் பிறகு சென்று அவரிடத்தில் அண்ணாவிடத்தில் நான் தவறாக சொல்லிவிட்டேன் என்று சொல்ல, அண்ணா அவர்கள் இல்லை, நீங்கள் அதை சொன்னதால் என்னால் இது சொல்ல முடிந்தது என்று சொன்னால், அப்படிப்பட்ட பெருந்தன்மையுடையவர், தமிழால் எழுத்தால் பேச்சால் பெருமை பெற்றவர். அவர் இறந்தபோது அவரை காண சென்ற மக்களுடைய எண்ணிக்கை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் 1,50,00,000 பேர் கலந்து கொண்டார்கள் என்று புள்ளிவரம் கூறுகிறது. தமிழிலே இத்தகைய பெருமையும் சான்றாண்மையும் உடையவர் மிகச்சிறந்த அறிஞராக திகழ்ந்தவர்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.